ஹாய் நண்பர்களே, நமது சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. விவசாயியோட சேனல் மட்டும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டிங்களா? இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்தில் மக்காச்சோளம் நட்டுருக்கோம். ஸோ நட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு 30 நாளுக்கு மேலே ஆகுது. என்னோடய க்ரௌத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஸோ ஒவ்வொரு தண்டுமே நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல வளர்ச்சி இந்த முறை. ஸோ நான் போன டைம் நட்டதுக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக இப்போ தான் பூச்சி உட்காருது. அது கொஞ்சம் மருந்து அடிக்கணும். இது நம்ம கொய்யா, இது இளநீ மரம். அதில் யூஸே இல்லை, நல்லாவே வைக்க மாட்டேங்குது. இன்னொரு மரம் இருந்துச்சு, அது நடந்தால் இடி வந்து போயிடுச்சு. பாருங்கள், இந்த தண்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பெருசாக வந்தால் தான், இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸோ கதிர் வந்து நல்லா வரும் மாட்டோமா. பாருங்கள், இதில் இருக்க ஒவ்வொரு தண்டுமே அந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு பரவாயில்ல, நல்லா ஊட்டமாக தான் இருக்குது செடி. ஸோ பார்த்தாலே தெரியும் அதனோட வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு. இந்த பக்கம் பாருங்கள், அடிக்கிற வெயிலுக்கு செடியெல்லாம் தோண்டு போகுது. இதாங்க விவசாயியோட நிலமை. இப்படி இருக்கிறன்னா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இது இன்னும் தண்ணி பாயல, அதனால் ஈரம் இல்லாதெல்லாம் இருக்குது. அது நல்லா இருக்கா, இது இப்படி இருக்குது பாருங்கள். ஸோ எங்கள் ஏரியாலாம் தண்ணி பற்ற மாட்டேங்குது, ரொம்ப டிமாண்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ விட்டால் ஒரு 3 பாத்தி தான் பாஞ்சிருக்கு, இன்னும் 2 பாத்தி பாயாமலே இருக்குது பாருங்கள். இப்போ அதே பயிர் இங்கே வந்து ஈரம் இருக்கிறதால எப்படி பாஞ்சிருக்கு பாருங்கள். இது எப்படி இருக்குது, இப்போ தான் விட்டேன், அதுக்குள்ளே தண்ணி வஞ்சி போச்சு கிணத்துல. இந்த பாருங்கள், நடுவில் பாருங்கள் காயுது பாருங்கள், தண்ணி ஈரம் இல்லாமல் தெரியுதுங்களா. அதுவே இந்த இடம் பாருங்கள், ஈரம் ஊடுறதால செடி பசுமையாக இருக்குது. இந்த இடம் பாருங்கள், இந்தாண்டெல்லாம் பாசி இருக்குது. இந்த 3 பார்த்தா பாசி, இந்த 1 2 3. ஸோ நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நானும் நிறைய என்னோடய ரொட்டீன் ஒர்க் என்னென்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் எடுத்து போடுவேன் நண்பர்களே. ஓகே, பாய், தேங்க்யூ.